தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 21 முதல் 30 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 24வது வாக்கியம். ஆகவே தான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவை நான் நம்பவில்லை என்றால் இது நீ நானும் பாவத்திலே மரித்து விடுவோம். அதனால் வாசிக்கிறோம் இல்லையா? ரோமியருக்கு திரும்ப 10ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். இயேசு ஆண்டவர் என்ற வாயால் அறிக்கையிட்டு இறந்த அவரை கடல் உயிர்த்தெழ செய்தால் நீ நம்பினால் நீ மீட்பு பெறுவாய். அன்பார்களே, இயேசு கடவுள் என்பது நீ நான் நம்ப வேண்டும். அப்படி நம்பவில்லை என்றால் இதோ நம்மளுக்கு மீட்பு என்பது இல்லை. பாவத்தில் இருக்கிற ஒரு மகன் ஒரு மகள் ஒரு நாளும் இயேசு ஆண்டவர் என்று சொல்லவே மாட்டான். மாறாக இயேசு ஆண்டவர் நான் சொல்ல வேண்டும் என்றால் தூயாவின் கிருபை எனக்கு கிடைக்க வேண்டும். அப்போ இறைசில் மன்றாடுவோம், ஆண்டவரை நான் பாவத்தில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, மாறாக அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு உன்னை என் சொந்தமாக்க வேண்டும், அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவர் சொல்லி விசேஷம் மன்றாடுவோம். இந்த நாட்களில் இதோ நமக்கு புனித வாரம் அருகில் வந்துவிட்டு அந்த புனித வாரத்துக்குள்ளே நான் உள்ளே நுழைகிற சமயத்தில் எனக்கு சக்தியை தரும் ஆண்டவரை, ஒரு புதிய மனிதனாக புதிய படைப்பாக மாற வேண்டும், எல்லா தீமையை விட்டு நீங்கி போகட்டும். அந்த புனித வாரத்தில் காலடி வைக்கிற சமயத்தில் நான் உன்னை சொந்தமாக்க வேண்டும், கிருபையை தாரும், நீயே உண்மையான ஆண்டவர் என்பதை நான் அறிக்கிட வேண்டும், அந்த தைரியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரை கொண்டு விசேஷமாக இறைசனதில் நம் அன்றாட ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, நீ தாமே இருக்கின்றவர் என்று சொல்லக்கூடியவர் கிருபை எனக்கு தந்திரலும், எல்லா சூழலிலும் எல்லா நிலையிலும் நீர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றீர் என்று நான் அங்கீகரிக்கவும் எனக்கு சக்தியை தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.